வெல்கம் டு சரண் ஸ்டைல்ஸ். நாம் இன்றைக்கி இப்போ நான் காமிக்கிற ஸ்டிச் போட போகிறோம். இது ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஹோல் இருக்க ஸ்டோனாக இருந்தால் நீங்கள் லூப் எடுத்து நாட் போட்டுக்கணும். இல்லை ஹோல் இல்லாத ஸ்டோனாக இருந்தால் க்ளூ போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இது வந்து ஹோல் இருக்க ஸ்டோனுங்கிறனால நான் டபுள் சைட்லேயும் லூப் போட்டு நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோனை வந்து நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு டபுள் கலர் த்ரெட் நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கலர் யூஸ் பண்ணணும். அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு கலர் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னால் இதை நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டோன்கிட்ட இருந்து எடுத்து ஃபஸ்ட் லைனில் செயின் போட்டு செகண்ட் லைனில் செயின் போட்டு கீழே இழுத்துடணும். அதுக்கும் கீழே ஒரு லாக் போட்டு திரும்ப ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின், அதுக்கு செகண்ட் லைனில் ஒரு செயின் போட்டு அப்படியே நீடில் டேர்ன் பண்ணி கீழே இழுத்துடணும். இப்போது அந்த ஸ்டோன்கிட்டையும் மேலே அவுட்டர் லைனுக்கும் கேப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டிச் கேப் ஃபில் பண்ணிக்கணும். மேலே போக போக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு அந்த ஸ்டிச் போடணும். இதே சேம் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டிச் போடும்போது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வராது. சென்ட்ரு வரும்போது அந்த டைரெக்ஷன் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப சென்டர்லேருந்து நெக்ஸ்ட் ஹாஃப் ஃபில் பண்ணலாம். சேம் ஸ்டிச் தான். கீழே எடுத்து ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின் எடுத்து செகண்ட் லைனில் ஒரு செயின் எடுத்து கீழே இழுத்துக்கணும். அப்போது அந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கிற இடத்துல நல்லா கேப் இல்லாமல் இருக்கும். மேலே வந்து கேப்போடு இருக்கும். இந்த மாதிரி நம்ம இப்போ போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இந்த சைட் ஃபினிஷிங் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த சைடில் நீட் ஃபினிஷ் வரும். இப்போ நம்ம ஒரு சைட் ஃபில் பண்ணிட்டோம். திரும்ப இந்த சைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திரும்ப சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் ஸ்டிச் மேலே எடுத்து கீழே இழுத்துருங்க, ஒரு லாக் போடுங்க, செயின் போடுங்க, மேலே எடுத்து லாக். சேம் ஸ்டிச்சே தான். டபுள் சைட்லேயும் நீங்கள் டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை மட்டும் நம்ம ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். சைடாக வரனால ஃபெதர் ஸ்டிச்னு சொல்லுவோம். லாங் அண்ட் ஷார்ட் செயின்னு சொல்லுவோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் பேசிக் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். போடுற வேரியேஷன் மட்டும்தான் வேறு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரெட் கலரில் போட்டுட்டோம். இது வந்து ஷேடட் பட்டன் ஹோலுங்கிறனால அந்த ஷேடட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வேறு ஒரு கலர் சில்க் த்ரெட் நம்ம இப்போ எடுக்க போகிறேன். அது ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். சேம் அந்த ஃபஸ்ட் லைன்லேயே எடுத்து ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இடையில நீடில் பியர்ஸ் பண்ணி எடுங்க. அதே சேம் ஸ்டிச் தான். ஆனால் அந்த செகண்ட் லைனில் போய் நம்ம நீடில் பியர்ஸ் பண்ண மாட்டோம். அதுக்கும் சென்ட்ரலையே நீடில் பியர்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். கலர் மட்டும் நம்ம டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிச்சு. இது ஒரு பீகாக்கு ஃபெதர் போடுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் ஸ்டிச் ஃபஸ்ட் லைனில் எடுக்கிறோம், ரெண்டுக்கும் இடையில பியர்ஸ் பண்ணி எடுத்துடுறோம். திரும்ப ஃபஸ்ட் லைனில் எடுக்கிறோம், ரெண்டுக்கும் இடையில பியர்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இதே மாதிரி தான் சென்டர்லேருந்து ஒரு சைட் ஃபினிஷ் பண்ணுங்கள், திரும்ப சென்டர்லேருந்து இன்னொரு சைட் ஃபினிஷ் பண்ணுங்கள். நீட்டாக இருக்கும். இந்த பீகாக் ஃபெதர் எல்லாம் போடும்போது, இந்த மயில் கலர் எல்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இப்போ இதுக்கு அவுட்லைன் வந்து நீங்கள் பீட்ஸ் கொடுக்கலாம், உங்கள் விஷ் எது வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு எது வேணும்னு தோணுதோ அந்த ஸ்டிச் ஃபில் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். இது இந்த மாதிரி பீகாக் ஃபெதருக்காகன்ட்டு இல்லை, ஒரு லீஃப் ஃபில் பண்ணலாம். அது உங்களுடைய விஷ் தான். சென்டர்லேருந்து சென்டர் லைன்லேருந்து லீஃப் ஃபில் பண்ணலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் போட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் கான்ட்ராஸ்ட் கலரில் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. நீங்களும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் எது வேணுமோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவாக இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் அதை பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா, இது ஃப்ரீ கிளாஸ் தான்.
அதனால மற்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ஸ்டிச் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணினீங்கன்னா இதோட நீட் ஃபினிஷ் வந்துடும். இதுதான் ஷேடர்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் எல்லா இதுலேயுமே நீட்டாக வரும். ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.